அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பு நண்பர்களே, இந்த பதிவில் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மெஹராஜ் பயணம் நாம் ரொம்ப சிறிதா அனிமேஷனில் பார்க்கலாம். இந்த மாதிரி பல நபிமார்களோட வரலாறை இந்த சேனலில் அனிமேஷனில் பண்ணியிருக்கோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷனை பார்த்து பயனடையுங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் சந்தித்த துன்பத்தில் மிக கொடுமையானது அகாபாவின் தாயிஃப் நாளில்தான். தாயிஃபிலிருந்து கர்ணசாலிப் என்னும் இடத்தில் அடையும் வரை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுயநினைவுக்கு வரவில்லை. அங்கு வந்து சேர்ந்தவுடன் தலையை உயர்த்தினார்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தாயிஃபின் மக்கள் நபி அவர்களின் போதனையை ஏற்கவில்லை, மாறாக அவரை கல்லால் அடித்து விரட்டினார்கள். இந்நிலையில்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜ் என்னும் விண்ணுலக பயணம் மேற்கொண்டார்கள். அல்லாஹ் தனது அத்தாட்சிகளை கொடுப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விண்ணுலக பயணத்திற்கு அழைத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விண்ணுலக பயணத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர்கள் புராக் என்னும் மின்னல் வேக வாகனம் ஒன்று என்னிடம் கொண்டு வரப்பட்டது என்று. புராக் வாகனமானது வெள்ளை நிறம் கொண்ட ஒரு மிருகமாகும். அது கழுதையை விட பெரியதாகவும் கோவேரி கழுதையை விட சிறியதாகவும் இருந்தது. அதன் கண்கள் எதை பார்க்கிறதோ அதன் தூரத்தை அவ்வப்போதே கடந்துவிடும். அது மின்னல் வேகத்தில் செல்லக்கூடிய விலங்காக இருந்தது. அந்த விலங்கின் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறிக்கொண்டார்கள். அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். அவன் தன் பயத்துல் ஹராமிலிருந்து தொலைவில் இருக்கும் மஜிதுல் அக்ஸாவிற்கு ஓரிரவில் அழைத்துச் சென்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 17:1. அப்பொழுது அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை புனிதப்படுத்தினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுது கொண்டார்கள். பின்னர் அவர்கள் சொர்க்கத்திற்கு பயணித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் முதல் வானத்திற்கு சென்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாயிலின் காவலாளியிடம் வாசலை திறக்குமாறு கூறினார்கள். வாயிலின் காவலாளர் யாரது என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் ஜிப்ரீல் என்று கூறினார்கள். மேலும் உன்னுடன் யார் வருகை புரிந்திருக்கிறார் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் முஹம்மது என்று பதிலளித்தார்கள். அவர் அழைக்கப்பட்டாரா என்று கேட்டார்கள். அதற்கு ஆம் என்றார்கள். கதவுகள் திறக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவேற்கப்பட்டார். உங்களது வரவு நல்வரவாகட்டும் என்று கூறப்பட்டது. அங்கு ஒரு மனிதர் இருந்தார். அவர்கள் வலதுபுறத்தில் பார்க்கும்போது சிரித்துக் கொண்டும் இடதுபுறத்தில் பார்க்கும்போது அழுது கொண்டு இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இது யார் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்று கூறினார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வலதுபுறத்தில் சொர்க்கவாசிகளும் இடதுபுறத்தில் நரகவாசிகளும் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சலாம் கூறினார்கள். அதற்கு ஆதம் நபி அவர்கள், மகனும் நபியுமாகிய நீ வரவேற்கப்படுகிறாய் என்று கூறினார்கள். பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இரண்டாவது வானத்திற்கு சென்றார்கள். முந்தைய வானத்தைப் போல் அங்கிருந்த காவலாளி அதே கேள்விகளை கேட்டார்கள். அதற்கு பதில் கூறிவிட்டு இரண்டாவது வானத்தில் நுழைந்தார்கள். பின்
அவர்கள் இருவரும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்றார்கள். பின் அவர்களுக்கு சலாம் கூறினார்கள். அவர்கள் இருவரும் சகோதரரும் நபியுமாகிய உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும் என்று கூறினார்கள். பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மூன்றாவது வானத்திற்கு சென்றார்கள். முந்தைய வானத்தை போல் அங்கிருந்த காவலாளி அதே கேள்விகளை கேட்டார்கள். அதற்கு பதில் கூறிவிட்டு மூன்றாவது வானத்தில் நுழைந்தார்கள். மூன்றாவது வானத்தில் யூசுப் நபி அவர்களை சந்தித்தார்கள். பின் அவர்களுக்கு சலாம் கூறினார்கள். அதற்கு யூசுப் நபி அவர்கள் சகோதரரும் நபியுமாகிய உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும் என்று கூறினார்கள். பின் அவர்கள் இருவரும் நான்காவது வானத்திற்கு சென்றார்கள். முந்தைய வானத்தை போல் அங்கிருந்த காவலாளி அதே கேள்விகளை கேட்டார்கள். அதற்கு பதில் கூறிவிட்டு நான்காவது வானத்தில் நுழைந்தார்கள். நான்காவது வானத்தில் இத்ரிஸ் நபி அவர்களை சந்தித்தார்கள். பின் அவர்களுக்கு சலாம் கூறினார்கள். அவர்கள் சகோதரரும் நபியுமாகிய உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும் என்று பதிலளித்தார்கள். பின் அவர்கள் ஐந்தாவது வானத்திற்கு சென்றார்கள். முந்தைய வானத்தை போல் அங்கிருந்த காவலாளி அதே கேள்விகளை கேட்டார்கள். அதற்கு பதில் கூறிவிட்டு ஐந்தாவது வானத்தில் நுழைந்தார்கள். ஐந்தாவது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். பின் அவர்களுக்கு சலாம் கூறினார்கள். அவர்கள் சகோதரரும் நபியுமாகிய உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும் என்று பதிலளித்தார்கள். பின் அவர்கள் இருவரும் ஆறாவது வானத்திற்கு சென்றார்கள். முந்தைய வானத்தை போல் அங்கிருந்த காவலாளி அதே கேள்விகளை கேட்டார்கள். அதற்கு பதில் கூறிவிட்டு ஆறாவது வானத்தில் நுழைந்தார்கள். வானத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்றார்கள். பின் அவர்களுக்கு சலாம் கூறினார்கள். அவர்கள் சகோதரரும் நபியுமாகிய உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும் என்று பதிலளித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா நபி அவர்களை கடந்து சென்றபோது மூசா நபி அவர்கள் அழுதார்கள். ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டதற்கு, என் இறைவனை எனக்கு பின் அனுப்பப்பட்ட இந்த இளைஞரின் சமூகத்தினர் என் சமூகத்தினரை விட அதிகம் பேர் சொர்க்கம் செல்வார்கள் என்றார்கள். பின் அவர்கள் இருவரும் ஏழாவது வானத்திற்கு சென்றார்கள். முந்தைய வானத்தை போல் அங்கிருந்த காவலாளி அதே கேள்விகளை கேட்டார்கள். அதற்கு பதில் கூறிவிட்டு ஏழாவது வானத்தில் நுழைந்தார்கள். ஏழாவது வானத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்றார்கள். பின் அவர்களுக்கு சலாம் கூறினார்கள். அவர்கள் மகனும் நபியுமாகிய உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும் என்று கூறினார்கள். ஏழு வானங்களை கடந்த பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பையத்துல் மாமூர் என்னும் இடத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். பையத்துல் மாமூரில் 70,000 மலக்குமார்கள் தொழுது கொண்டு இருக்கிறார்கள். அதில் ஒருமுறை சென்றால் அதற்கு பின் அதில் இருந்து திரும்ப செல்ல முடியாது. மேராஜ் இரவின் போது பைத்துல் மாமூர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்பட்டது. பின்னர் அங்கு சித்ரத்துல் முன்தஹா என்னும் இலந்தை மரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்பட்டது. அதன் பழங்கள் அரேபியாவின் ஹஜ்ர் என்ற இடத்தில் விளைவது போல் இருந்தது. அதன் இலைகள் யானைகளின் தந்தம் போல் இருந்தது. அதன் வேர்பகுதியில் 4 ஆறுகள் ஓடிக்கொண்டிருந்தன. பின் அவர்களுக்கு 3 கிண்ணங்கள் கொடுக்கப்பட்டது. அதில் ஒன்று பால், மற்றொன்று தேன். 3வது கிண்ணத்தில் திராட்சை மது இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் கிண்ணத்தை அருந்தினார்கள்.
நீங்களும் உங்களை பின்பற்றியவரும் நேர்வழியில் இருப்பீர்கள் என்று கூறப்பட்டது. பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் சென்றார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 600 ரெக்கைகள் இருக்க கண்டார்கள். சர்வ வல்லமையும் ஆற்றலும் மிக்க இறைவன் வில்லின் இருமுனை அளவு அல்லது அதை விட அருகில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்கி வந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் உருவத்தை காணவில்லை, அல்லாஹ்வின் ஒளியை மட்டுமே பார்த்தார்கள். 5 வேளை தொழுகை மக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் அல்லாஹ் நிறைவேற்றினான். நான் என் அடியார்களுக்கு 50லிருந்து 5ஆக குறைத்து லேசாக்கிவிட்டேன். ஒரு நற்செயலுக்கு 10 நன்மைகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. மேராஜ் பயணத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அல் பஹரா அத்தியாயத்தின் இறுதி வசனங்களை கொடுத்தான். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமுதாயத்தாரில் அல்லாஹ்விற்கு இணை ஏதும் வைக்காதவருக்கு பேரழிவை ஏற்படுத்தும் பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படும் வாக்குறுதி. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயரமான பழுப்பு நிறம் மற்றும் சுருள் முடி கொண்ட மனிதராக இருந்தார்கள். ஈசா நபி அவர்கள் நடுத்தர உயரமும் மீதமான நிறமும் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறங்களில் காட்சியளித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜ் இரவின் போது நரகத்தின் காவலாளி மாலிக் அவர்களையும் சந்தித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜ் இரவின் போது சொர்க்கம் மற்றும் நரகத்தை கண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை காணும் போது அதில் அதிகமானோர் ஏழைகளை கண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை காணும் போது அதில் அதிகமானோர் பெண்களை கண்டார்கள். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் பெற்ற இரவு ஒரு மகத்தான இரவாக அமைந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பு நண்பர்களே, நம்ம சேனல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, மெக்கா வரலாறு, சொர்க்கத்தின் வாயல்கள், ஜின்களின் படைப்பு, மறுமை நாளின் அடையாளங்கள், தஜ்ஜால் தீவு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மெஹராஜ் பயணம், யானை படைகள் அழிக்கப்பட்ட வரலாறு, இன்னும் பல பயான்கள் மற்றும் வரலாற்று பதிவுகளை இந்த சேனல்ல அனிமேஷன்ல பண்ணியிருக்கோம். அதனால கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷனை பார்த்து பயனடையுங்கள்.